Hello friends, நான் உங்க ரசாக். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Fit and Fit தமிழ் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பெஸ்ட் டின்னர் ஃபார் வெயிட் லாஸ் தான் வந்து பார்க்க போறோம். இந்த வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு 10 டேஸ்லயே உங்களோட வெயிட்ல நீங்க நல்ல ஒரு டிஃபரன்ஸ் வந்து பாப்பீங்க. அது வந்து என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது வந்து டின்னர் எப்பவுமே வந்து மேக்ஸிமம் 8 o'clock குள்ள வந்து சாப்பிடுங்க. 8 o'clock மேல எதுவுமே சாப்பிடுற மாதிரி வச்சுக்காதீங்க. அதுக்கடுத்து டின்னருக்கு எப்பவுமே வந்து லிக்விட் ஐட்டம் மாதிரி எடுங்க. அதாவது சூப் ஐட்டம் வந்து எடுங்க. அது ரொம்பவே நல்லது. நீங்க சூப் ஐட்டம் மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டின்னருக்கு நீங்க அதை எடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் வந்து வெயிட் லாஸ் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் சொன்ன மாதிரி 8 மணிக்குள்ள வந்து இந்த டின்னர் வந்து முடிச்சிருங்க. சப்போஸ் நான் வந்து ரொம்ப லேட்டா தூங்குறேன், 11 o'clock போல தூங்குறேன், 11:30 போல தூங்குறேன், சொன்ன 8 மணிக்கு இதை வந்து குடிச்சா எனக்கு திருப்பி வந்து பசிக்குது அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து தூங்குறதுக்கு முன்னாடி வந்து ஒரு கிளாஸ் பால் எடுத்துக்கோங்க. லோ ஃபேட் மில்க் வந்து எடுத்துக்கோங்க. அதுல வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெப்பர் பொடி ரெண்டுமே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு, சக்கரை போடக்கூடாதுங்க, ரெண்டுமே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அப்படி வந்து குடிங்க. லோ ஃபேட் மில்க்னா என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நமக்கு ஆவின்ல வந்து ரேட் கம்மி ஐட்டம் இருக்கும் தெரியுமா? ஃபேட் பர்சன்டேஜ் 3% வந்து இருக்கும். அதாவது ப்ளூ கலர்ல இருக்கும். சென்னையில வரதுலாம் வந்து ப்ளூ கலர்ல இருக்கும். ஒவ்வொரு ஊருக்கும் கலர் வந்து மாறும். ஓகேவா? அது வந்து எடுத்துக்கோங்க. சோ நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது டின்னருக்கு என்ன சாப்பிடணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து 8 மணிக்குள்ள வந்து சாப்பிடணும். செகண்ட் வந்து சூப் ஐட்டம்ஸ் தான் வந்து சாப்பிடணும். உங்களுக்கு அது சாப்பிட்டு உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா நீங்க வந்து ஒரு கிளாஸ் மஞ்சள் பால் வந்து நீங்க வந்து குடிச்சுக்கலாம். ஓகேங்க. இப்ப வாங்க, நான் சூப் உங்களுக்காக வந்து எங்க அம்மா தான் உங்களுக்காக வந்து செஞ்சு காட்ட போறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த சூப் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. டேஸ்டான ஹெல்த்தியான சூப் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இப்பப்பா நம்ம வந்து சுண்டல் எடுத்திருக்கேன். ஒரு 200 கிராம் சுண்டல் எடுத்திருக்கேன். இது வந்து 5 பேர் சாப்பிடலாம். நைட்டு ஃபுல்லா கழுவிட்டு ஊற வச்சிருக்கேன். நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம சுண்டல் வச்சு ஒரு வெயிட் லாஸ் சூப்பு செய்ய போறோம். இப்போ நம்ம அடுப்பு பக்கம் போயிடுவோம். இப்பப்பா நம்ம கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம். ஒரு குக்கர் வச்சிருக்கோம். இப்போ வந்து நம்ம ஊற வச்சோம் இல்லையா, இப்போ சுண்டலை வந்து குக்கர்ல நம்ம போட்டுக்கிடுவோம். சுண்டல் நம்ம வேகிறதுக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கிடுவோம்ப்பா. இப்போ நம்ம மூடி போடுவோம். இப்போ மூடி போட்டாச்சு. ஹையில் வந்து 2 விசில் விடணும்ப்பா. அப்புறம் மீடியத்தில் நம்ம நல்லா ஒரு விசில் விடணும். அவ்வளோதான்ப்பா. விசில் உங்களுக்கு அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ சுண்டல் நல்லா வெந்திருக்குப்பா. கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறினோடனே உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போப்பா நம்ம வந்து ஒரு சட்டி வச்சுருக்கோம். இதில் வந்து 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போ 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து ஒரு பிடி நம்ம முருங்கைக்கீரை போட்டுக்கிடுவோம்ப்பா. இது வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ முருங்கைக்கீரையும் நம்ம சுண்டல் வச்சு தான் நம்ம சூப்பு செய்கிறோம். முருங்கைக்கீரை வந்துப்பா உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும்ப்பா. கண்ணுக்கு ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரையில் வந்து அயன் சத்து இருக்கு. டயட்ல இருக்கிறவங்க, வெயிட் லாஸ் பண்றவங்க எல்லாத்துக்குமே இந்த கீரை வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும்ப்பா. இன்னொன்று வந்து முடிக்கும் ரொம்ப நல்லது. நீங்க வாரத்துக்கு 3 நாள் இப்படி சூப்பு போட்டு குடிச்சீங்கன்னா முடியும் நல்லா கருகருன்னு வளரும், நல்லா நீளமாகவும் வளரும். இப்போ நம்ம மீடியத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு கீரையை வேக விடுவோம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கோம். இதில் ஒரு 6 பூண்டு போட்டுக்கிடுவோம். மீடியமான தக்காளி 2 தக்காளி நறுக்கி போட்டுக்கிடுவோம். இப்போ தக்காளியை நறுக்கி போட்டிருக்கேன்ப்பா. இதை உங்களுக்கு மிக்சியில் பேஸ்ட் அரைச்சி கொண்டு வரேன். இப்போப்பா நம்ம மிக்சியில் உங்களுக்கு பூண்டையும் தக்காளியையும் அடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுப்பு பக்கம் போயிடுவோம். இப்போப்பா நம்ம வந்து ஸ்லோவில் வச்சு நல்லா கீரையை ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுருக்கோம். நல்லா வந்து கீரையில் உள்ள எல்லா சத்துக்களும் அப்படியே தண்ணியில் இறங்கிருச்சு. இதை நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம வந்து சுண்டல் கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். இதை வந்து நம்ம மிக்சியில் வந்து கொஞ்சம் அடிக்க போகிறோம். மிக்சியில் போட்டிருக்கேன். இதை உங்களுக்கு அடித்து கொண்டு வரேன். இப்போ இது வந்து கொஞ்சம் தண்ணியும் சுண்டலுமா இருக்குது. இது நம்ம அப்படியே வச்சுருப்போம். இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு அடித்து கொண்டு வரேன். இப்போப்பா நான் மிக்சியில் உங்களுக்கு 2 சுற்று அடித்து கொண்டு வந்திருக்கேன். சுண்டலை இந்த மாதிரி நம்ம அடிச்சுக்கணும்ப்பா. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம அடுப்பில் கடாய் வச்சுருக்கோம். கடாய் சூடாயிடுச்சு. 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிடுவோம். நெய் வந்து உருகிருச்சு. இப்போ கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிடுவோம். இப்போப்பா சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. உங்களுக்கு நெய் இல்லைன்னா நீங்கள் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போப்பா நம்ம தக்காளியையும் பூண்டையும் அடைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, நம்ம போட்டுக்கிடுவோம். இதை கொஞ்சம் நல்லா நம்ம
தக்காளியோட பச்சை வடை போகிற மட்டும் கொஞ்சம் நம்ம வதக்கிக்கிடுவோம். வதக்கிட்டோம். நல்லா தக்காளியும் வதங்கிருச்சு. நம்ம வந்து சுண்டல் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து இதில் போட்டுக்குவோம். ஒரு கிளறு எடுத்துக்குவோம்ப்பா. சுண்டலில் வந்து நல்லா ஹை ப்ரோட்டீன் இருக்குப்பா. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுப்பா. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். மிக்ஸ் பண்ணியாச்சுப்பா. இப்போ வந்து நம்ம சுண்டல் வேக வச்சுருந்தோம் இல்லையா, கொஞ்சம் தண்ணி இருக்குல்லப்பா, கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம். இப்போ அதை வந்து இதில் ஊற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம வந்து முருங்கைக்கீரையை நம்ம வேக வச்சுருந்தோம்லப்பா, இதை ஜல்லடையில் வச்சு வெறும் முருங்கைக்கீரை தண்ணியை மட்டும் நிறுத்தி ஊற்றிக்கிடுவோம். ஏன்னா உங்களுக்கு முருங்கைக்கீரையில் உள்ள சத்து பூராமே தண்ணியில் நல்லா இறங்கிருச்சு. சக்கையை எடுத்துருவோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ உங்களுக்கு கொதிச்சு வரட்டும். சூப்புக்கு வந்து நம்ம எந்த காரமும் போடல. இப்போ நம்ம மிளகு பொடி போட்டுக்கிடுவோம். நம்ம வந்து அரை எலுமிச்சம்பழம் எடுத்துருக்கேன்ப்பா, இதையும் புழிஞ்சுக்கிடுவோம். கொத்தமல்லி இலையும் பொடிசாக நறுக்கி போட்டுக்கிடுவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம்ப்பா. சூப்பு வந்து உங்களுக்கு குடிக்க மேத லிக்விடாகப்பா இருக்கணும். அதனால் அம்மா உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கோங்க. தண்ணியை கொஞ்சம் குறைச்சிருங்க. குறைச்சிட்டு நீங்கள் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா கெட்டியாக வச்சுக்கோங்க. நீங்கள் இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வச்சுக்கலாம், நைட்டு டின்னருக்கும் வச்சுக்கலாம். 2 வேளைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். காலையில் ஒரு கப் குடிங்க, நைட்டு டின்னர் சாப்பிட மேத அப்போ ஒரு கப்பு குடிங்க. உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா. ஒரு 3 நிமிஷத்துக்கு மீடியத்தில் கொதிக்க விடுவோம். அவ்வளோதான்ப்பா, 3 நிமிஷம் நம்ம வச்சுருந்தோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். முருங்கைக்கீரையோடையதும் சுண்டலோடையதும் அப்படியே நல்லா மணக்குதுப்பா. சுண்டல் சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா, வெயிட் லாஸ் சுண்டல் சூப்பு ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஃபுட்ஸ் எல்லாமே செஞ்சது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஷுவலி சேலஞ்சு பர்சன், அதாவது பார்வை அற்றவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த ஃபுட்ஸ் எல்லாமே வந்து செஞ்சிருக்காங்க. நம்ம எல்லாருமே கண்ணில் வந்து கேக்கு, பிஸ்கெட், அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே வந்து வாங்க தான் செய்வோம். ஸோ இவங்க கிட்ட வாங்க ஒரு குட் காசாகவும் இருக்கும். அது போக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் பிஸ்கெட் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், இந்த முறுக்கு ஐட்டம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், அடுத்து ப்ரௌன் வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன். எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இவங்களோட வெப்சைட்டோட லிங்க்கை நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லாத்துலேயுமே ஆன்லைன் வந்து டெலிவரி பண்ணுறாங்க. மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு குட் காஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.